என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவாங்க. கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனே அடிப்பாங்க. 2 நாட்டு போட இந்த போட்டோவுக்கும் இந்த கேப்ஷனுக்கும் அற்புதமா பொருந்தும். இதை நீங்களே பாருங்க. ரிசல்ட் வந்த அன்னையில இருந்தே காஞ்சனா 4 ரிலீஸ்னு செய்தி. என்னடா காஞ்சனா 3 தானே வருது 4ன்றாங்களே. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முனி ஆட்டம் ஆரம்பம், அது வேற. அதுக்கப்புறம் முனிய ஆணில அடிச்சு உட்கார வச்சு காஞ்சனாவின் ஆட்டம் தொடங்கியது. காஞ்சனா ஓஞ்சபாடு இல்ல, ஆரம்பிச்சுட்டு இருந்து காஞ்சனாவை காப்பாத்துறதா, காஞ்சனா இருந்து நாட்டை காப்பாத்துறதா. ராகவால ஆரம்பிச்சு யாரு காப்பாத்துறா? நாட்டை காப்பாத்துற காஞ்சனா இருந்தது. அதே மாதிரி இங்க 2 கேரக்டர் இருக்கு. இப்படி மாத்தி 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 போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மீம் டெம்ப்ளேட்டுகளுக்கான விமர்சன வீடியோவாக இந்த வீடியோவை உட்கார்ந்து பேசுவோம் எபிசோடில் தொடர்கிறோம். ஆமா, பேரலை ஒருபோதும் தனிப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடாது, தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடாது. ஏசி ரிமோட்டை தள்ளி வைக்கவா? நாட்டையே ஒரு பக்கமா தள்ளி வச்சிருக்காங்க, ஏசி ரிமோட்டை தள்ளி வைக்க மாட்டோமா? இப்படியான மொக்கை காமெடிகள் இல்லாமல் நல்ல காமெடிகளோடு நல்ல நகைச்சுவையான சில டெம்ப்ளேட்டுகள் ஜி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னதற்கு பிறகு வர போறாருன்னு உடனேவே அப்படின்னு உடனேயே டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இதெல்லாம் என்ன ஜி ஆட்சிக்கு வராருன்னா பயந்து டெம்ப்ளேட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது, இல்ல ஜியே 2 பேர் தயவுல தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கு அப்படிங்கிற மைனாரிட்டி பாஜக அரசு அப்படி நேரம் எங்க அம்மா ஜெயலலிதா இருந்திருக்கணும். ஏதோ இவர் ஸ்டாலின் நாகரிக அரசியல் பண்றாருன்றதுனால இவங்கெல்லாம் தப்பிச்சாங்க. இதுவே எங்க அம்மா ஜெயலலிதாவா இருந்திருந்தா இந்த மைனாரிட்டி பாஜக அரசை அப்படின்னு கடுமையான கண்டனங்கள் பறந்திருக்கும். ஆக்சுவலா பிஜேபினா மைனாரிட்டிங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நீயே மைனாரிட்டி ஆயிட்ட பாத்தியா? ஒரு மைனாரிட்டி அரசை இந்த சமூக ஊடகங்கள் எப்படி வச்சு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மீம் டெம்ப்ளேட் டாக்டர் மூக்நாயக் டிஆர். ஏன்னா இந்த உலகம் டிஆர்னா டிர்ன்னு தான் படிக்குது. சரி, ஒரு வயலாச்சு பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன் ஒருத்தன், ஏண்டா எங்க ஐயா ராமதாஸ் டாக்டர் படிச்சிருக்கிறாரு, டாக்டர் போட்டுக்கிறாங்க, நீ என்ன படிச்சிருக்க டிர்ன்னு போட்டுக்கிற, கலைஞரை பார்த்துட்டு டிர்ன்னு போட்டுக்கிற அப்படின்னாங்க. அந்த மாதிரி இவர் மூக்நாயக் அப்படிங்கிறது அண்ணல் அம்பேத்கர் நடத்திய ஒரு பத்திரிகையினுடைய பெயர். அதையே அவருடைய பெயராக வைத்திருக்கிறார். அவர் போட்ட மீம்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். சமூக ஊடகங்கள்ல நீங்களும் வாய்ப்பு இருந்தா பொறுப்புள்ள மீம்ஸா போடுவாரு. அவர் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ட்வீட் இந்த தலைநகரம் 2 படத்துல வர்ற அந்த மீம் டெம்ப்ளேட்டு, கொண்டல் புடிங்கி 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 கோவிந்த அந்த டெம்ப்ளேட் ஒண்ணு போட்டு அதுல என்னன்னா நீங்க மீமை பார்க்கலாம். நடுவுல இருக்க வடிவேலு 56 இன்ச் அவர் தான் நம்ம ஜிஎஸ் சொல்றாரு. இந்த பக்கம் நிதிஷ், இந்த பக்கம் நாயுடு. என்ன கேள்வினா, மான் கி பாத்ல இனிமேல் மான் கி பாத்ல நாங்களும் பேசுவோம்ல, பாட்காஸ்ட் ஏண்டா மான் கி பாத் எவ்வளவு அற்புதமான சோடா இந்த நாட்டு மக்களுக்காக. இந்த ஆமா கேட்டிருக்கேன்ல, நீங்க வேற ஆத்தாத்து நாத்துவாரு. எப்படி ஆத்துவாரு? புரியாது, நம்மளுக்கு புரியாதுன்றா, அவருக்கே புரியாது. அது டெலிபிராம்ட் இல்லைன்னா அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் நம்ம நாட்டுல விவசாயிகள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம், அவர் அங்க உட்காந்துக்கிட்டு தான் படத்துக்கு ரிவ்யூ பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அது மனதின் குரல்னு அந்த மனதுதான் இந்தியாவின் பேர் ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு உரையை போற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம். நாங்களும் பாட்காஸ்ட் பண்ணுவோம். பாட்காஸ்டாடா எப்பேற்பட்ட சோடா. அடுத்து ஜேம்ஸ் ஸ்டான்லி. இது ஒரு பிரபலமான ஐடி. இவர் சோசியல் மீடியால பலரும் வைரல் ஆகக்கூடிய மீம்ஸ் போறாத்தையும் இவரதுல தான் பார்த்திருப்பீங்க. இந்த விலங்கு வெப் சீரிஸ்ல ஒரு பிடிஎஃப் பிடிச்சிட்டு வருவாப்ல. எடுங்க சார் தேடட்டும், என்னைய அடிச்சானுங்கல்ல ஸ்டேஷன்ல வச்சு. இது பேர்னா கிச்சானாலே இழிச்சா அவர் பிடிஎஃப் பிடிச்சுக்கிட்டே நிதிஷ் சொல்ற மாதிரி பக்கத்துல மோடி நிக்கிற மாதிரி சைனாவுக்கு போன் போடுங்க. ஏற்கனவே சைனாக்காரன் அந்த கிளி இழிக்கிறான் நம்மளை போட்டுன்றதுனாலதான் ஜி அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. வாண்டடா பாகிஸ்தானை வம்புழுக்கிறவரு அவரை போய் சைனால போனை போடுங்கன்னு மிரட்டி இருக்கிறாரு. அடுத்து மறுபடியும் மூக்நாயக் போட்ட ஒரு ஜி எஸ்எம்எஸ்ல போன் போட்டு கலாய்ப்பாங்கல, ஆண்டி 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 எனக்கு ஆண்டி ஓனி ஓனி விளையாடு பாட்டு போடுங்க ஜி, பாட்டு போடுங்க.
படம் அந்த நேரத்துல இல்ல. எங்களுக்காக மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்துன கருத்து பாட்காஸ்ட் போடுங்க ஜி, பாட்டு போடுங்க ஜி. யாருகிட்ட மாட்டிக்கிட்டாரு? போன் பண்ற 2 பேர்ட்ட மாட்டிக்கிட்டாரு. நிதிஷ் சந்திரபாபு. எந்த ஷோவுக்கு போன் போடுறாங்க? மங்கி பாத்துக்குதான். ஏய் அதெல்லாம் டாக் ஷோவாடா. சன்னியாசிகள வர்ற உங்கள் பாட்டு எங்கள் குரலாடா. வாங்கி பாத்துறா. அடுத்து when bachelor life comes to an end, guys be like. 3 ஆண் மகன்கள் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 அற்புதமான புகைப்படம். அது வந்து அற்புதமான கலர்ஃபுல் புகைப்படம். பட் பேச்சுலருடைய வாழ்க்கையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இருட்டடிப்பு செய்யப்பட்டு கருப்பு வெள்ளையில் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு டார்க் காமெடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே நிறுவி போயிடலாம். டீப்பா போனோம்னா பட்டிமன்ற பேச்சாளர் லிஸ்ட்ல நம்மளை சேர்த்து எழுத்துருவாங்க. அடுத்து சுபாஷினி ராஜேந்திரன். அவங்க வந்து அரவிந்த் ராஜா போட்ட மீமை ஷேர் பண்ணிருக்காங்க. அரவிந்த் ராஜா என்ன போட்டிருக்காரு? இதுங்க இந்த ஆட்டோல ஏறுவாங்கல்ல மயில்சாமி கேங் வந்து எங்க போனோம்? மதுரைக்கு போனோம். என்ன வண்டியில ஏறிட்டானுங்க, எங்க இறங்குறதுன்னு சொல்லலையே. அந்த மீம் டெம்ப்ளேட்டை போட்டு 240 சீட்டு ஜெயிச்சோம், இப்படி 32 சீட்டுக்கு உட்கார வச்சுட்டானுங்களே. வேற ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு, அப்படி நம்ம படிக்க முடியாது. 32 சீட்டுக்கு உட்கார வச்சிருக்கானுங்களேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. உண்மையிலேயே மோடிஜியினுடைய நிலைமை நிதிஷ் சந்திரபாபுவிடம் இப்படியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை பிரதிபலிக்க கேப்ஷனா எப்பேற்பட்ட தயாரம் வந்து கேளுங்கம்மா விவரம். இது வந்து இந்த கேத பாட்டுங்க. இந்த படத்துல ஒப்பாரி எப்பேற்பட்ட தயாரம் இங்க வந்து கேளுங்க விவரம். அதான் இந்த படத்துல வரும், மலையாள கூட்டத்துல வரும். அது ஊருக்குள்ள ஒரு பெரிய சா விழுந்துருச்சுன்னா அந்த பாட்டு பாடுவாங்க, அதுக்காக சொல்றேன். அதாவது திமுக 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சானுங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அந்த 40 சீட்டு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது அவங்க பிரச்சனை. அது வந்து உண்மையிலேயே அது சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு இன்னைக்கு தமிழச்சி போட்டிருக்க ட்வீட்டை கூட போய் பாருங்க. பார்க்க முடியாதவர்கள், அது ஒரு டீட்டெயிலான பதிவு. இந்த 40 சீட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இதை வந்து ஒரு காமெடின்னு நினைச்சுக்கிட்டு 40 சீட்டை வச்சு நீ என்ன செய்ய போற, 240 சீட்டை வச்சு நீ என்ன பண்ணுவியா? அதை விட கொடுமை. எங்களை விடுங்க ப்ரோ. 240 எடுத்து 32 சீட்டுக்காக இப்படி காவ காத்து கிடக்க லாந்தர் விளக்கோட அந்த நிலைமையிலதான் நீ இருக்க அப்படிங்கறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அடுத்து பபின் லியோ ஜோசப். இவரும் ரொம்ப சமூக பொறுப்புள்ள மீம்களை பதிவிடக்கூடிய நபர். இவருடைய மீம்ஸ் அடிக்கடி நீங்க டெம்ப்ளேட் நிறைய வேணும்னா இவர் ப்ரொஃபைலுக்குள்ள போகலாம். மூக்கநாயக் ப்ரொஃபைல், இவர் ப்ரொஃபைல் போனீங்கன்னா நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸை கண்டுபிடிக்க முடியும். வாட்டர் மார்க் இல்லாம இருக்கும். முற்போக்கு மீமர்கள். இதுல நாட்டுல எவ்வளவு கலவரம் போய்கிட்டு இருக்கு. அங்க சிறுத்தை படத்துல ஃபேக்டரி எல்லாம் வெட்டிச்சு கிடக்கும் போது பாவா உட்கார்ந்து இருப்பாரு நிராயுதபாணியா. நிம்மி பக்கத்துல வந்து ஜி எனக்கு டிஃபென்ஸா ஃபினான்ஸா என்னடா கேட்டா சொல்லுங்க ஜி எனக்கு டிஃபென்ஸா ஃபினான்ஸா ஓடுறீங்க, ஒரு கொலை விழுந்துரும். சமூக வலைதளத்துல வேற ஒரே கொண்டாட்டம். என்ன நிர்மலா சீதாராமனுக்கு மறுபடியும் பினான்ஸை கொடுக்கணும், ஐயோ கொடுக்காம விட்டா வந்து பெரிய துயரமா போயிடும் தேசத்துலயும். சில ஜேர்னலிஸ்டுகள் வேற அதை வேற பினான்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்திற்காக டிசிப்ளினா இருப்பாங்க. இதெல்லாம் ஆனந்த் சீனிவாசன் காதுல கேட்காம பாத்துக்கங்க. இவர் ஐயர் மிகவும் நல்லவர் தேவனாதனா அப்படி இருக்கு. இது 2 நாட்டோட போரையே கர்நாடகா எலெக்ஷன் அப்ப என்னன்னா ஒரு இதுவே பேப்பர்ல ஆடு உக்ரைன் போரை நிறுத்திய உத்தமரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இவரும் வந்து நான் வந்து அங்க காசால குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் சொல்லிட்டேன் ரம்ஜான் மாசம் போட்டீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிரும்னு. ஏன் அப்ப ரம்ஜான் இல்லாத மாசத்துல போடலாமா? இல்ல 365 நாள்ல அந்த 30 நாள் விட்டுருங்க, மீதி 330 நாள் போடுங்கன்ற. அதுக்கு நாங்களே எல்லாம் சப்ளை பண்ணுவோம். அது இத கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல, அந்த விழுந்த குண்டுகள்ல அதாவது பாதுகாப்பு முகாம்ல விழுந்த குண்டுல மேட் இன் இந்தியான்னு எழுதி இருக்குதான். கலைஞர் டிவில இது ஒரு செய்தியா வந்தது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத அது கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுதான். ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இவங்க எது இண்டஸ்ட்ரி நடத்துறாங்கன்னு தெரியல. இப்ப இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு 56 இன்ச் பிரதமர் அவர் போன் போட்டாருன்னா பாகிஸ்தான் நடுங்கும், இந்த இங்கிலாந்து இருளும், என்னென்னமோ டயலாக் எல்லாம் விடுவானுங்க. ஆயிடுவாண்ட பேசுறியா? அப்பேற்பட்ட ஒரு நபர் அவர் உட்கார்ந்து அந்த அற்புதமான புகைப்படத்தை எடுத்து போட்டு 2 நாட்டு போரையே ஒரு போன் கால்ல நிறுத்துறவர் அவரு. இப்படி 2 பேர்ட்ட கையேந்த வச்சிட்டீங்களா 32 சீட்டுக்கு? உண்மைதான். அதுக்கப்புறம் ஜோ ஆள விடுறா அப்படின்னு ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஐடி. ஓகே, இது அதே போட்டோ. உங்களை போட்டோ எடுக்க பிரேம்ல
ட்ரம்பே வந்தாலும் ஓரமா கூடா அப்படின்னு டீல் பண்ணி இந்த பாஸ்ன்ற பாஸ்கரன் படத்துல ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம அண்ணங்கார மறுநாள் மாட்டு வைத்தியம் பண்றதுக்கு போவாப்ல பசுமாட்டுகளா பிள்ளைவர்கள் உங்களுக்கு கல்யாணம் அத போட்டு சோபையனே வந்தாலும் ஓரமா போடான்னு டீல் பண்ணிக்கிறே. இப்போ உங்களையே போட்ட பிறகு ஓரமா உட்கார வச்சுக்காங்களே. உண்மையிலே அவர் அப்படியான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். இதை பலமுறை நாம் வீடியோ காட்சிகளிலே பார்த்திருப்போம். முன்னாடி அது சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா ருக்கோ ஜாரு ருக்கோ இங்கிட்டு தள்ளி வாங்கோ இப்படிலாம் பேசிட்டு வெயிட் பண்ணுங்க தள்ளி போங்க இது எல்லா டயலாகையும் கேட்டு போட்டோவில் தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் இப்படி பழிவாங்கப்பட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான மீம். சடன்லி இட் ஃபீல்ஸ் லைக், அதாவது நம்ம பாபுவும் காருவும் நிதிஷும் நாயுடுவும் வந்து ஒரு சோஃபா செட்ல சோஃபால சாஞ்சுக்கிட்டு சடன்லி இட் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் நாட் பயாலஜிக்கல் சேம் ஹியர் பாபுஜி. ஏன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் அவர் படுத்தின பாடும் அவங்க பேசின பேச்சும் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக தேர்தலுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு போய் வாசல்ல தேவுடு காத்து நின்னாரு மோடிட்ட. அப்பெல்லாம் பார்க்க வரமாட்டேன், உட முடியாது, அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு பிரச்சாரத்துல ஒரு போட்டோவை போடாம ஒரு அலக்கழிச்சு வச்சுட்டு இப்ப போனு மேல போனு ஜி நாட் ரீச்சபிள் ஆயிராது. எனக்கு என்னவோ நான் தான் கடவுளின் அவதாரம்னு தோணுது. நான் மோடிஜி ஆமா தானே அப்படின்னு. ஹைலைட் என்னன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல அந்த கார்ட்டூனிஸ்ட் அலோக்குக்கு கீழே அப்படியே புதிய தலைமுறை காடு கடவுளை மர மனிதரின் நினை நினைச்சுதான் ஆகணும். என்ன நிலவரம்னா இவங்க 2 பேருக்கும் இவ்வளவு பேம்பரிங் நடக்குது இல்ல, மோடி கிட்ட இருந்து சந்திரபாபு நாயுடுக்கு நிதிஷுக்கும். தூங்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் கால்ஸ் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு எப்பவும் தூங்குற பழக்கம் உங்களுக்கு உண்டு. டெல்லியில இருந்து போன் வந்து இங்க பார் என்ன ஆனாலும் பரவாயில்ல போன ஃபிளைட் மோட்ல போடக்கூடாது, நான் சைலண்ட்ல போட்டுக்கிறேன். சைலண்ட்லயே போடாத, வீட்டுல லேண்ட்லைன் இருந்தா அதுக்கு நான் கால் பண்ணுவேன்னு விடிய விடிய அங்க இருந்து போன் கால் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது லைட்டா புறையேறிடுச்சுன்னா போதும் டெல்லியில மோடிக்கு கேக்குது ஜி தண்ணி வேணுமா ஜி. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஜி இந்த முந்தி இந்த காலர் டியூன்லாம் வந்த புதுசுல எவனாவது ஒரு ஃப்ரெண்டு எங்கேயாவது அப்ப ஏர்செல்ல வந்து ஒரு பாட்டுக்கு 1 ரூபா அதை வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்கறதுக்காக கால் பண்ணி அனுப்புவாங்க. கால் பண்ணி போடுவாங்க. போட்டுட்டு போன் எடுத்தா ஏய் உன் யாரா போன் எடுத்து நான் பாட்டு கேட்கறேன். அந்த மாதிரி நிதிஷும் சந்திரபாபும் மோடி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி நீங்க தூங்குங்க நான் பிறகு பேசுறேன். அந்த அளவுக்கு அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே கடவுள். ஒரு பிரதமர் வேட்பாளர் நம்மளை வந்து தாங்குதாங்கன்னு தாங்குறாரு அப்படின்னும் போது கடவுள் தான் அவர்கள். ஜனநாயகத்தை காப்பாற்று. காலையிலிருந்து எங்களை போல் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கணும், டச் அப் பண்ண கூடாது, புரிந்ததா? எதை வேணாலும் தாங்கி பண்ணா இதை தாங்கிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மோடி. ஆனா பாருங்க கரெக்டா ஒரு தேர்தல் வெற்றிக்கு முன்பாக இந்த 3வது ரெஜிம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில ஒரு போட்டோ ஷூட் நடத்தினார்னா அல்லது காலையில நீங்க பிரதமர் மோடி பிஎம்ஓ பேஜை நீங்க ட்விட்டர் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். காலையில ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா அப்படியே ஆஃப்டர்நூன் ஈவினிங்ல வந்து நீங்க அந்த கலர் ஷேடோவே இல்லாத ஒரு மாறுபட்ட கலர்ல நீங்க இன்னொரு ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றக்கூடியவர். அதாவது பச்சோந்தி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கலர் மாறும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 70 லட்சம் 80 லட்சம்ன்றாங்க. அது ஒரு கணக்கு. அது போக ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய மகா நடிகன் கூட காஸ்டியூம் டிசைனர்ஸ் இவ்வளவு வச்சுக்கிட்டு இவ்வளவு ட்ரெஸ்ஸை பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணி முடி களையாம அப்படி பர்ஃபெக்டா மாத்துறது வந்து சாத்தியமே கிடையாது. இவர் வந்து அப்படியே அளவெடுத்த மாதிரி காலையில ஒண்ணு போடுவாரு, மதியம் ஒண்ணு போடுவாரு. எப்ப அவர் கேமரா முன்னாடி அப்பியரன்ஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் அவர் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவரோட காஸ்டியூமர் டிசைனர்கிட்ட அவர் கேட்கிற முதல் கேள்வியே இதுவாக தான் இருக்கும். இந்த கலர் நான் இப்ப போட்டேன்னா ஜி இந்த கலரை வந்து நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க டிவி போது போட்டிருந்த கலர் ஜி இப்பக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படி ஒரு இந்த கலர் வாழ்க்கையில இப்பதான் பத்தி பார்க்க போறாங்க அந்த சமூகம் சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம நிதிஷுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னன்னா நிதிஷ் வந்து ரொம்ப இந்த தலையலங்காரத்துல எல்லாம் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு. அவரு நம்மள மாதிரிதான் அப்படியான ஒரு பின்னணியில இருந்தானே வர்றாரு. அதனால அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணணும்னா ஹேர் ட்ரெஸ்ஸரை ஒரு 10 நாளைக்கு எனக்கு அனுப்பி நம்ம பாபு நல்லா ஆள் நல்லா பாட்ட சாட்டமா ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் விட்டுருக்காரு. காஸ்டியூம் இங்க அப்ப நானு ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஒரு கண்டிஷன் போடணுமா? நிதிஷ்னா என்ன ஒயிட் அண்ட் ஒயிட், சந்திரபாபு என்ன சாண்டல் கலர், அதே ஒரே கலர் சேம் கலர் சஃபாரி. இதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுக்கணும்.
அதேதான் நீங்க என்னாலும் போடணும்னா அவ்வளவுதான். எனக்கு பிரதமர் பதவியே வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் எடுப்பாரு. ஆக்சுவலா கீழே இன்னொரு மீம் ஒண்ணு இருக்கு, அது மிஸ் ஆயிருச்சு. இல்ல இருக்கு, அடுத்து இருக்கு, அடுத்து இருக்கு மீம் இருக்கு. டிவி ஒண்ணுதான், ஆனா ரிமோட் 2. நம்முடைய எல்லார் வீடுகளிலையும் சிபிலிங்ஸோடு பிறந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த வழியை அனுபவித்திருப்பீர்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ரிமோட்டை உங்களுடைய அக்காவோ அண்ணனோ தர மறுத்தால் அப்பாவிடம் அடம் பிடித்து விட்டு பஜாரில் போய் பாண்டி பஜாரில் 120 ரூபாய் கொடுத்து டூப்ளிகேட் ரிமோட்டை வாங்கி வைத்துக் கொண்டு நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் தெரிந்திருந்தால் இந்த மீமுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த 2 ரிமோட்டுகளும் இந்த டிவியை இயக்குகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய புரிதல். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். மைனாரிட்டி என்ற சொல்லை கூட சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கும்பல் மைனாரிட்டி அரசமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது வந்து விளக்கவே தேவையில்லை. It goes without caption. இது அரவிந்த் ராஜா சும்மாவே இன்னைக்கு உண்மையாவே ஆக்கிட்டானுங்க சவுக்கிதார். ஆனா இதுல ஒரு பிழை இருக்கிறது நண்பர்களே. இந்த இருவருக்கும் உண்மையான விசுவாசியாக அவர் இருப்பார் சூரி இந்த படத்தில். ஆனால் மோடி அவர்கள் அத்வானிக்கே விசுவாசியாக இல்லை என்பதுதான் RSS அவர் இருந்ததிலிருந்து பிஜேபியில் அவர் இப்போது பிரதமராக இருக்கும் வரை அவர் மீதான ட்ராக் ரெக்கார்டு அதுதான். அதனால இந்த மீம் வந்து அது என்ன இதுல பிறப்பிலேயே பிழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது. ஆக்சுவலா இதுல மோடி எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அந்த அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பாப்ல அவர் மாதிரி. ஏன்னா அவர் ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் வேலை பார்க்க வைக்கிறாருன்றத பாத்தீங்கன்னா, நான் சொல்லல, கரேன் பாண்டியா வாழ்க்கை வரலாறு, நீதிபதி லோயா வாழ்க்கை, அதுக்கப்புறம் சுராப்தீன் சேக்குடைய வாழ்க்கை உணர்த்துகின்ற நீதி அப்படி சொல்லுகிறது. அது தேடி படிச்சிருக்கேன் தெரியும். The rare photo where Modi is not looking at the camera. அப்படிப்பட்ட வேலையாடா பார்த்து விட்டுருக்கீங்க. நாட்டுல இருக்க எல்லாருமா சேர்ந்து எப்பேற்பட்ட சிங்கண்டா, எங்க இருந்தாலும் ஃப்ரேம் பாப்பாடுறா தலைவன். குடிஞ்சதுல லிபரோட அடுத்து இது வந்து தெலுங்குக்கார ஒருத்தன் தான் இந்த வன்மத்தை கக்கி இருக்கு. எங்க மகேஷ் பாபுவுக்கு ஒரு படத்துல வில்லனா ஒரு கேமியோ நடிக்கிற இவர் நடிக்கணுமா? மகேஷ் பாபுவுக்கு வில்லனா மோடி நடிக்கணுமா? அந்த மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வராது. இந்த மூஞ்சில எல்லா எக்ஸ்பிரஷனும் வெரைட்டியா வரும். அதுவும் தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிட்டா போதும், ஜிக்கு நவரசங்களும் முகத்துல நாட்டியமானோம். சிலுக்குன்னு திடீர்னு கண்ணீர் விடுவாரு. பேசிக்கிட்டு இருக்க சொல்ல ஐட்ராப்ஸை ஒதுக்கி விட்டுட்டு கம்பீரம் அப்படின்னு நிமிர்ந்து நிப்பாரு. எல்லாமே பொருந்தும். சில மீம்லாம் போட்டிருந்தாங்க. பையன் ஒருத்தர் இருக்கான் பாலையா, அது கேஸ்ல இருக்கு. அடுத்து 8000 கோடியில வாங்கி வச்சிருக்கே ஒரு விமானம், அது எனக்கு வேணும். நிதிஷ் இல்ல நித்யா முத்துசாமி நித்யா அப்படிங்கிற ஐடியில இருந்து 8000 கோடியில வாங்கி வச்சிருக்கிற ஒரு விமானம். எது ரஃபேல் விமானத்தை சொல்றாங்களா? அந்த விமானம் இல்லைங்க, இவர் பர்சனல் யூஸுக்கு வாங்கி வச்சிருக்காரு. அதான் நீட்ட வாங்கி வச்சிருக்காரா? அதுவா இல்லைங்க, இவரை போக்குவரத்து பண்றதுக்கு. ஓ, அவர் பிரதமருக்கு தனியா ஒரு ஃபிளைட்டா? அரசாங்க காசுல இருக்குமா நம்ம காசுல இருக்கு? நம்ம போட்டு காசு தான். அடி சக்க நிதிஷ் கேட்கக்கூடிய ஆள்தான். எனக்கு குடு கேட்க தலைவர் டெம்ப்ளேட்ல வந்துட்டேன் குடு. அடுத்து நீ சாப்பிடுற அதே காளான் எனக்கும் வேணும், அதே டெம்ப்ளேட் தான். சத்யநாராயணன் அவர் ஒரு போட்டிருக்கிறாரு. ஆமா, சத்யநாராயணன் இவர் முகநூல்ல பிரபலமான ஒரு ஐடி தான். அடுத்து இது கொஞ்சம் நீண்ட பதிவு, அதாவது உள்ளான் இல்லையா நான் பாட்டிமா அப்படின்றது ஒரு அற்புதமான மீம். உள்துறை சந்திரபாபு நாயுடு, உள்துறை நிதி உட்பட 3 கேபினெட் மினிஸ்டர் வேணும், சபாநாயகர் பதவி வேணும், அமித்ஷா வெளியே போகணும். யோ, உனக்கே அதெல்லாம் அநியாயமா இல்லையா? நாங்க ஒரு கொள்கைக்காக அரசியலுக்காக வந்தவங்க, எங்களை இப்படி சங்கடப்படுத்தலாமா? நாங்க மட்டும் என்ன அனாமத்த அரசியலுக்கு வந்தோமா? நீங்க குஜராத்ல கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கப்பவே நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணவையா? நானு கேட்கறத கொடுக்குறியா இல்ல எங்க கொடுக்குறாங்களோ அங்க போகட்டுமா? பாட்டிமா, இது என்னது புளியம் பிரியாணி? முட்டையை வச்சு பிரியாணி ஏமாத்திட்டானுங்க மேடம். வீட்டுக்கு ஈடு ரைடு இப்ப அனுப்பு. அதாவது வடிவேலு லிவிங்ஸ்டன் படம் ஒண்ணுல வந்து இப்ப வாடா சண்டைக்கு வாடா கும்பிடுறா. அது மாதிரி நிதிஷும் சந்திரபாபுவும் வீட்டுக்கு ஈடு ரைடு இப்ப அனுப்பு பாப்பா அப்படின்னு. என்ன ரேட்ல சட்டை போடுறியோ அதே ரேட்ல தான் எங்களுக்கும் சட்டை எடுக்கணும். எங்கடா போவாரு? கீழே ஒண்ணு மிஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த இருக்கு பாருங்களேன், நாயுடு சார் டென்ஷனா இருக்காரு, டான்ஸ் ஆடி கூல் பண்ணணும்.
அதுக்கு மேல அதை நான் விரிவா சொல்ல விரும்பல. இதுதான் அல்டிமேட் தி ஃபர்ஸ்ட் எவர் மீம் இன் தமிழ்நாடு. அந்த பேக்கரி டெல்லி கதையை நைட்டு பூரா சொல்லி முடிச்சிட்டு இது கடுகளவு வெளியில போனாலும் அண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. சரி விடு, நான் போய் தூங்க போறேன். இல்ல வேணாம், அங்கேயே படு. நிதிஷ் அதே மாதிரி எந்திரிச்சு வெளியில போகும்போது வேணாம், அங்கேயே படு. கொர்க்கை வேந்தன் போட்டிருக்கிறாரு, எங்க ஈடிய கூப்பிடு, இப்ப கூப்பிடு பாப்போம் அப்படின்னு. பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அப்பதான் ஆதரவு. பின்னாடி பேசிக்கலாம், இப்ப ஆதரவு கொடுங்க. சரி வேணாம் போங்க, நான் மானஸ்த நான் போறேன். என்ன சோனியாமா பாத்து பாருங்க, சோனியா பாட்டிமா பாட்டிமா பாவண்டா ஒரு மோடியே பிடிக்கலாங்கிறாங்க. ஜேம்ஸ் ஸ்டான்லி மறுபடியும் அவனுக்கு யாரு 4 பேரு கேமராவோட, என் பர்சனல் போட்டோகிராஃபர் காரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேலையை விட்டு நீக்குது. இந்த ரீல் எடுத்து விளையாடுவாங்கல்ல, காரசிங்கம் ஏசி ஒரு என்ன ஐயா படம், அது ஐயா படத்துல மதன் பாபு மாதிரி ஒரு வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் பண்ணவே மாட்டாரு ஜி. எந்த வெளிநாடு டூர் போனாலும் எங்களையும் கூட்டிட்டு போகணும். இந்த லட்சணத்துல நான் ராமநாட்டுல வந்து போட்டி போடணுமா? அடங்கு ஐயா, அது வேற யாரும் இல்லை, அண்ணாமலை வந்து ஜி வந்து குச்சியால் அடிப்பது போல போட. தமிழ்நாட்டு பிஜேபி காரனுங்க ராம்நாட்டுல மோடி மட்டும் வந்துட்டாருன்னா நாங்க அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே தலைகீழா நிறுத்தி தமிழ்நாடை தூக்கி டெல்லிக்கு பக்கத்துல வச்சு அழகு பாப்போம் அழகுன்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தானுங்க. வாரணாசியிலேயே 1.5 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிக்கிறேன்னா இங்க நவாஸ்கனிட்ட 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருப்பீங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. நவாஸ்கனியிடம் ஏணி சின்னத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இடத்தில் தோற்று போனார் அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று செய்தியாக இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. அண்ணாமலை வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி இருந்திருக்கு, இந்த வேலையை நடத்தி கொடுத்திருக்கலாம். எவ்வளவோ பண்ணாரு, 4 கோடி மேட்ரு, ஈக்யூல டிக்கெட் போட்ட மேட்ரு எவ்வளவோ லீக் பண்ணாரு. இத அவர் சரியா பண்ணி இருந்திருக்கலாம், எடுத்திருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. இது அதே மீம். இதுல என்ன எவ்வளவு நேக்கா வேலை பார்த்தாடே, அதே பொருள் தான், அதேதான். என்கிட்ட கேட்காம செருப்பை கொடுத்து கொடுத்தா அவன் செருப்பை கழட்டி அவனே அடிப்பது. உன்கிட்ட கேட்டுத்தான் செருப்பா கொடுப்பானா? சின்ன ஸ்பாட்லியா இவள அண்ணா செருப்பை கொடுங்க. அவன் கேட்டா கொடுக்காமலே. இது ஒரு கலவரமான மீன். ஒரு பக்கம் நிதிஷும் இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவர் அப்படிதான் மாட்டி அரசாங்கத்தை போட்டு உலுக்கி எடுப்பதற்கான ஒரு. அதுக்கப்புறம் இது வந்து பொல்லாதவனா நாயுடு இல்ல பொல்லாதவன் படத்துல இவர் ஒட்டி கேட்பாரு, யூனிவர்சிட்டிக்காரெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாயுடு டு ஜி பாத்ரூம் போனா கூட நாயுடு தயவுக்காக நாயுடு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஜி ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு. ரைட்டு. அதுக்கப்புறம் இவங்க கார ஒரு முள்ளு கௌதாரி முள்ளு எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு ஏன்டா என்கிட்ட இருந்த மெஸ்டின் அது ஒண்ணுதான்டா, அதை பூராத்தையும் பறிக்கிட்டீங்களடான்னு. அதே போல ஒரு மீம் இது நாயுடு 2 படத்தோட மீம். அது கணேஷ் பாபு வழக்கறிஞர் அவரு போட்டிருக்கிறாரு, ஜி ஏன் அழுவுறீங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெகநாத் மாதிரி ஜெய் பாலையான்னு சொல்றாங்க சந்திரபாபு. இது உண்மையிலே ரொம்ப கொடுமையான ஒண்ணு, இதுக்கு கூட அப்படி வரக்கூடாது. பாலையா பண்ணாத மேட்டரே கிடையாது. என்ன மேட்டர் பண்ணாரு? இல்லங்க, இவரு சட்டமன்றத்துக்குள்ளே உட்கார்ந்து உயின்னு விசில் அடிக்கிறது. சட்டம் எம்எல்ஏவெல்லாம் இருந்தாரா? தெலுங்கு தேச எம்எல்ஏ அவரு பாலையா. இவர் எப்படி சினிமால வந்து பிலிம் கட்டிட்டு இருப்பாரு, அதே மாதிரி அங்க போய் தொடைய தட்டுறது, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு டேபிள்ல ஏறுறது, விசில் அடிக்கிறது. இப்ப என்னன்னா இதே இதெல்லாம் நான் ராஜ்யசபால பண்ணணும், எனக்கு பாலையாவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடு. ஜி இதை மட்டும் ஒத்துக்காரு. இந்த நேரத்துல உங்களோட நாங்க நிக்கிறோம் ஜி. 2 நாட்டு போற இந்த போட்டோவுக்கும் இந்த கேப்ஷனுக்கும் அற்புதமா பொருந்தும். இத நீங்களே பாருங்க. 2 நாட்டு போற ஒரே போன்ல நிப்பாட்டினாரா? யாரு இவர்? தம்பி ஏதோ சொன்னியா? அடிப்படையிலேயே வச்சிருக்காங்க. சரி எல்லா மீடியாவையும் கூப்பிடுங்க, ஒரு பேட்டியை கொடுத்துருவா அப்படின்னு. அது மட்டும் முடியாது. அதுக்கப்புறம் இது சந்தானத்தை படுக்க இது அஞ்சலி வந்து கலகலப்பு படத்துல கிளைமேக்ஸ்ல கத்துவாப்ல,
கத்தும் போது இவரு கீழே விழுந்துருவார் சந்தானம். அப்போ வந்து பொது 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 பொதுன்னு மேல விழுந்த மாதிரி. அதாவது இவ்வளவு நேரமாச்சு 2 பேர் தான் விழுந்துகிட்டு இருந்தாங்க. குறுக்க ஒரு ஆளு யாராவது முரட்டால ஓடுறான்னு பார்த்தா குமாரசாமி. அவசரத்துக்கு அவர் இது ஆக்சுவலா சிண்டேவா இருக்கணும். சிண்டே இப்ப நீட் விளக்கலாம் சிண்டேவையும் சேர்த்துக்கலாம். ஆமா, இதுல அந்த 3 பேர் இருக்கிற மீம்ல வந்து குறுக்க ஒருத்தர் எந்திரிச்சு வருவாங்க. அண்ணே ஓகே சொல்லுங்கண்ணே, அப்பதான் நம்ம பிஸியா இருப்போம். அந்த இடத்துல சிண்டே வைக்கணும். இது வந்து சந்தோஷ் நடராஜன் போட்டிருக்காரு. ரைட்டு. அதுக்கப்புறம் டிஎஸ் அன்பு எனக்கு காரப்பொரி கேப்பாப்ல. யாரு? திரிசா. காரப்பொரி சாப்பிடணும் போல. எனக்கு ராகுல்கிட்ட பேசணும் போல இருக்கு. சந்திரபாபு, நான் என்ன கலவரத்துல போய்கிட்டு இருக்கேன், ராகுல்கிட்ட பேசணுமாம்ல. அது ஒண்ணு. அப்புறம் ஜேம்ஸ் ஸ்டான்லி பங்கு நம்ம ஸ்டேட்ல எந்த நடிகர்லாம் இன்னும் நேஷனல் அவார்டு வாங்கல ஒரு லிஸ்டட். இது வருத்தப்படாத வாலிபர் சங்க டெம்ப்ளேட்ல படுத்தி எடுக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் அரவிந்த் ராஜா, சந்திரபாபு. இது வந்து ஒரு மோசமான டெம்ப்ளேட், தவறான டெம்ப்ளேட், பயன்படுத்த வேண்டியது இல்ல. ஆமா, அதனால இதை நாம தவிர்க்கிறோம். அப்புறம் இனாகிரேட்டிங் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இன் முங்கர் வித் 20 others. அதாவது இந்த மேடையில ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இவனுக்கு மேடைக்கு சம்பந்தமே இருக்காது. ஒருத்தர் உள்ள போய் குறுக்க விட்டு இப்படி பூந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவாங்க. எல்லா அரசியல் தலைவர்கள் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, குடும்ப ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு ஓரமா வந்து நின்றுட்டு கீழே நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பூமர் அங்கிள் வந்து நிப்பாப்புல. இதே மாதிரி அதாவது வந்தே பாரத் ட்ரெயின் அதை வந்து லோக்கல்ல இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் விட்டு திறக்க விட்டுறலாம், அவ்வளவுதான் அதுக்கு வேல்யூ. இவர் அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரெயின் ஓபன் பண்ணுவாரு. இவர் தான் எல்லாம் பண்ண மாதிரி விசிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். மாலை மரியாதை எல்லாவற்றையும் நிதிஷும் சந்திரபாபும் அனுபவிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் போல இவர் வந்து எட்டிக்கிட்டு நான் கூட நைஸுங்க நிக்கிறேன். ஒரு டார்க் காமெடி உடைய ஒரு மீம் டெம்ப்ளேட் இது. சவுக்கு எட்டி பாக்குறாரு, ஓ கீழே இருக்கா மீம். அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பாவம் அவரு. இதுதான் நல்ல வாய்ப்பு. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். அதை நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் கரெக்டா பயன்படுத்தணும். அவங்க 2 பேர் பயன்படுத்தலைனாலும் சிண்டேவனுடைய குரல் ரொம்ப முக்கியமான குரல் இப்போ வந்திருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. யார் அந்த சிண்டே? இவங்க எல்லாருமா சேர்ந்து கட்சியை கலைச்சு உத்தவ் தாக்கரே இருந்து கிளம்புனது. நம்ம உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக இருக்கிற சிண்டேவா கேக்குறாரு. நம்ம உத்தவ் தாக்கரே. ஆமா, இன்னைக்கு அப்படித்தான் நிலவரம். அவரே வந்து இன்னைக்கு நீட்டுகளுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி மாநில நலன்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய, தனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைகளை மோடி இனி செய்ய வேண்டியது வரப்போகிறது. ஆமா, இது பல கம்பெனிகள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சின்ன நிறுவனமா இருந்தா ஓனர் பேசுவாரு, பெரிய நிறுவனமா இருந்தா மேனேஜர் பேசுவாரு. அவரு பேசிக்கிட்டு இருப்பாரு, நம்ம வந்து இந்த வருஷம் கோவா போறோம், அடுத்த வருஷம் அங்க போறோம், அடுத்த வருஷம் நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், நான் பொறுப்ப போறோம், அவனுக்கு ஒப்படைக்க போறேன், எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. மேனேஜர் டிஸ்கசிங் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஆல்ரெடி வேற கம்பெனில போச்சு, ஆஃபர் லெட்டரோட ரெடியா வந்து அவர் எப்ப சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம நிதிஷ்ஜி அதான் கரெக்டா who is about to leave too much. இது ஒன்று. இப்படியாக மீம்கள் வந்து வரிசையாக வந்திருக்கின்றன. இதுல ஒரு வீடியோ மீம் துருராத்தே ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் தளத்துல. அது துருராத்தி இல்ல, துருராத்தியாது. ஓ, துருராத்தியோட பரோடி அக்கவுண்ட். அட, இது நம்ம வீடியோ. பின்னாடி யார் யாரு துருராத்தி எப்படி சொக்கார வச்சிருக்காங்க? துருராத்தி இவரே யாரு? யாருமே தெரியலங்க. அது ரஜினி ஒரு படத்துல ரெக்கார்ட் டான்ஸ்னா என்னன்னு ஆடி காட்ட சொல்லுவாப்ல, அந்த மீமை போட்டிருக்கிறாங்க. ஒரு 56 இன்ச் பிரதமரை இப்படியாக இந்த சமூக ஊடகம் வச்சு செய்து கொண்டிருக்கிறது. இது 2 மீம் இருக்கு. அந்த உள்ளான் காமெடியவே எடுத்து போட்டாங்க, வீடியோவே போட்டாங்க. என்னது கோழி? அது ஒரு 4 பீஸ் எடுத்து வை. அந்த உருண்டையா இருக்கே அது என்னது? முட்டையா? அப்படியே எடுத்து வை. இது என்னது? கிட்னி. அதை எடுத்துறேன். இது வந்து இதுல சுந்தரா டிராவல்ஸ்ல வர்றது, புடிச்சு போட்டுறது. ஆமா, என்ன அக்கப்பூர் பண்றாரு நாயுடு ஓட்டு போட்டுறாரு. நான் வர வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். நான் சேட்டை பண்றானுங்கப்பா. ஆமா, அந்த விசிக்கு விசிக்கு நான் பானே என்ன வெளிய வந்துச்சா? சேட்டை பண்றாங்க. 10 பிள்ளை தன கைட்டாயில உள்ளே கட வெய்ய பந்தடி
எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பீடிக்கு தீப்பெட்டி இருக்கா? நீ அப்புறம் வெளிய வந்த வரையா இந்த கதை முன்னே அந்த கதை மூடனா? இந்த 5 வருஷம் களகட்ட போகுது. ஆமா, அதாவது நீங்க சொல்லலாம் நிதிஷ் வந்து மேடையிலேயே மோடி காலை பிடிச்சாருன்னு. அவர் இந்தியா கூட்டணி சார்பா கூட தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு, கன்வீனரா இருந்தாரு. என்ன புண்ணியம் மாறினாரா இல்லையா? அவரால் ஒரு நாளைக்கு மேல வேற ஒண்ணு யோசிக்காம இருக்க முடியாது. அமாவாசைக்கு அண்ணன் ஸ்டண்ட் ஏதாவது பண்ணி ஆகணுன்ற அளவுக்கு இருக்கிறவர் அவரு. ஆக மொத்தத்துல ஜி அவர்கள் இந்த சமூக ஊடகங்களில் நன்றாக வறுத்தெடுத்துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய மைனாரிட்டி பிஜேபி அரசு இந்த சமூக ஊடகங்களில் எப்படியெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் இருப்பதால் இது உண்மை அப்படிங்கிறதால தான் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கக்கூடியவர்களும் சரி, இந்தியா வேட்பாளர்களும் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களுமே வந்து கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. சங்கிகளுக்கு கடைசி வரைக்கும் தமிழ்நாடு புரியாத மாதிரியே இது ஏன் கொண்டாட்டத்துல காங்கிரஸ் இருக்கிறாங்கன்றது மோடி வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் தான் புரியறதுக்கு காரணம். ஏன்னா நீங்க மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல நீ மட்டும் கிடையாது, நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த உலகம், இந்த இந்தியா, இது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஆணி அடிச்சது மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை விட கொடியது. டே பரமா, சாவு பயத்தை காட்டிட்டாயடா பரமா, நம்ம ஏதாவது செய்யணும்டா பரமா. அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து தோற்று இருந்தால் கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் எதை சொல்லி இவர்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ, வேற்றுமையை சொல்லி ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், அந்த வேற்றுமையை கையில் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இந்த 5 ஆண்டுகளை ஓட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமை நீங்க ரிவர்ஸ்ல போய் பாடம் கத்துக்கிற வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதை இந்தியா அலையன்ஸும் செய்து முடித்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த இந்திய மக்கள், வேற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள். அவர்கள் கொடுத்த பதில் அடி இது. நீங்க கேட்டீங்க உலக அளவுல இந்தியா இன்னும் வலிமையா இருக்கணும்னா எனக்கு 400 சீட்டு கொடுங்கன்னு. இருக்கிற ஆட்டமே தாங்கல, இதுக்கு மேல 400 கொடுத்தா உன் ஆட்டத்தை அடக்கவே முடியாதுன்னு 240ஓட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அனுப்பி இருக்காங்க மக்கள். அந்த வலிமை எங்களுடையது அப்படின்னு காட்டி இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்க நல்லா நடக்குது. ஆமா, இந்த மீம் ரியாக்ஷன்ஸ் வந்து இம்மீடியட்டா என்ன 3 மாசம் ஆச்சு 6 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணலாம். இன்னும் இருக்கு 5 வருடங்கள் இருக்கிறது. எப்ப வேணாலும் இதுல இருக்கிற எது வேணாலும் நடக்கலாம். சந்திரபாபு நாயுடு உள்ள போகாம வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்றதே ஒரு சிக்னல் தானே. ஆமா, நீ வந்து பீகாருக்கு எனக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும்னு மேடையிலேயே சொல்லிட்டு போறாரு. ஆமா, பீகார் நலனை நீங்கள் கையில் கொண்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன்னு சொல்லும் போதே இக்கு வைக்கிறார். ஆமா, இவ்வளவு நாள் மோடிஜி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது மாநில நலன்கள் இருக்கலாம், ஆனா தேசிய நலன் வரும்போது இதெல்லாம் விட்டுறணும்பாங்க. இப்ப நாயுடு என்ன சொல்லிட்டாரு, மாநில நலன்களும் தேசிய நலனும் பேரலா இருக்கணும், அதாவது ரயில்வே தண்டவாளம் மாதிரி இயங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நாயுடு பையன் வந்து முஸ்லீம்களுக்கு பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒருவேளை உங்க நண்பர் அமித்ஷா இந்த கட்சியில இருந்து ஆளை விலைக்கு வாங்குறது அப்படி இப்படின்னு நீங்க ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா ஆந்திர மக்கள் அதையும் புரிந்து கொண்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 240ஐயும் உருவி விட்டு ஓட விடுவார்கள். இந்த 240 தாண்டி இருக்கிற எவனை நீங்க தொட்டீங்கன்னாலும் அடுத்து இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த பயத்தோடயே இந்த கப்பலை ஓட்டிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கு. அந்த பயம் இருக்கணும், அவ்வளவுதான். கத்தி படத்துல கத்தியா துப்பாக்கியா இந்த படத்துல எதிர்த்தாப்புல ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு இப்ப நீயா சுட்டுக்கிறியா இல்ல நான் சுடவா அப்படின்னு ஒரு கண்ணை வைப்பாரு. அந்த நிலைமையில் இப்போது ஜி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.